1-2 வசனங்களை வாசிக்கும்படி நான் கேட்கிறேன். ஏசாயா 66:1-2 வசனம், 872வது பக்கம், பழைய ஏற்பாடு. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது, என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா. நல்லா லெகுவா புரிய வைக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, வானம் எனது சிங்காசனம், பூமி என்னுடைய பாதபடி. இந்த உலகத்துல உள்ளதெல்லாம் நான் தான் என்ன பண்ணேன். கொஞ்சம் திருப்பிங்க. இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் என்ன பண்ண, நான் தான் உண்டு பண்ணேன். நீங்க கட்டுற ஆலயத்துல என்னால வந்து தங்க முடியும் அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். அதுக்கப்புறமா என்ன கேட்கிறாரு, நான் தங்கி இருக்கலாம் எப்படிப்பட்டது, நான் தான் எல்லாத்தையும் உண்டாக்குனேன். இப்ப நீங்க எனக்காக ஒரு ஆலயத்தை கட்டுறீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நான் நீங்க கட்டுற எல்லா ஸ்தானத்துல என்ன பண்ண மாட்டேன், வந்து தங்கிட மாட்டேன். நான் தான் எல்லாத்தையும் உண்டாக்குனேன். என்னுடைய கரம் இவைகளை சிருஷ்டித்தது. இவைகளெல்லாம் நான் தான் என்ன பண்ணேன், உண்டாக்குனேன். உங்களை எல்லாரையும் அவர் தான் என்ன பண்ணாரு, உண்டாக்குனார். இந்த பூமி இவைகள் உள்ள எல்லாவற்றையும் அவர் தான் உண்டாக்கினார். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையும் நான் தான் உண்டாக்குனேன், உங்க எல்லாரையும் நான் தான் உண்டாக்குனேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க. அந்த அப்பா அம்மா பிள்ளைங்களை பெத்தெடுத்து, அந்த பெத்தெடுத்த பிள்ளைங்க அப்பா கிட்டே அம்மா கிட்டே கேட்கும் போது அந்த அப்பா அம்மா செய்யாம இருப்பாங்களா? சொல்லுங்களேன். நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு செய்யாம இருப்பீங்களா? கெட்டதாவே இருந்தாலும் கேட்டு அடம்பிச்சு அழுதொன்னு வாங்கி கொடுப்பீங்களா இல்லையா? அது உடம்புக்கு கெடுதல்னே தெரியும், ஆனாலும் என்ன பண்றோம், வாங்கி கொடுக்கிறோம். அல்லேலூயா. ஆனா இந்த ஆண்டவர் எப்படி தெரியுமா, அவர் தான் நம்மள எல்லாம் உண்டாக்குனார். அவர் உண்டாக்குனவர் ஆனபடினால நம்ம, நீ தானே என்ன படைச்ச கேட்கிறோம் இல்லையா ஆண்டவர் கிட்ட சில டைம். நீ தானே உண்டாக்குன, என்ன எனக்கு இது செய்ய மாட்டியா கேட்கிறோமா இல்லையா? என்னை படைச்சிட்டு எதுக்கு இந்த ஒரு தொந்தரவு உள்ள வாழ்க்கையில என்ன கொண்டு வந்த, அதுக்கு என்ன சாவச்சிடலால சொல்றோமா இல்லையா? எதுக்கு என்ன படைச்ச? பிள்ளைங்க சொல்லுவாங்க இல்லையா, எதுக்கு தான் உன் வயிற்றுல வந்து நான் பிறந்தேன்னு நீங்க இருக்கிற பிள்ளைங்க சொல்றாங்க ஐயா இல்லையா? ஆண்டவர்கிட்ட நாமளும் என்ன பண்றோம், அடிக்கடி அப்படிதான் கேட்கிறோம். அவரை போட்டு கேள்வியா கேட்கிறோம். என்ன கேள்வி கேட்கிறோம்? எதுக்கு என்ன படைச்ச, எதுக்கு இந்த வீட்டுக்கு என்ன கொண்டு வந்த? கல்யாணம் பண்ணிட்டு வந்தா நிறைய அக்காங்க சொல்லுவாங்க இல்லையா, எதுக்கு இந்த வீட்டுல எத்தனை வந்து என்ன மாட்டி விட்ட? கடவுளை பார்த்து கேள்வி கேட்கிறோம் இல்லையா? கேக்குறீங்களா இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் நீங்க எல்லாம் கேட்கிற கேள்விய எனக்கு காமிச்சு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் இந்த வார்த்தையை கொடுத்து அமைச்சிருக்கிறார். நிறைய கேள்வி கேட்டு அவரை ரொம்ப டார்ச்சர் பண்றீங்க. நீங்க நல்லா கவனிங்க. நீங்க கேள்வி கேட்கறது நிமித்தம் அவர் எல்லாம் அசைஞ்சிடலாம் மாட்டார். உங்க வீட்டுக்கார வேணா நோய் நோயின்னு கேள்வி கேட்டு எதனா வாங்கிடலாம். இந்த எஜமானன் கிட்ட அப்படிலாம் வாங்க முடியாது, மணவாளன் கிட்ட அப்படிலாம் வாங்க முடியாது. கவனிக்கிறீங்களா? இந்த தேவன் எப்படிப்பட்டவர்னா, வசனம் சொல்லுகிறது எப்படிப்பட்டவரா, சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே. உங்களுக்கு கேக்குதா? நீங்க அவரை நம்பிட்டீங்கன்றதுக்காக நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு அவருக்கு அவசியம் இல்ல.
நீங்க அவரை நம்பிட்டீங்கன்றதுனால நீங்க கேட்கறதெல்லாம் கொடுத்துடணும்னு அவருக்கு அவசியம். அவர் வார்த்தையில எழுதி வைத்திருக்கிறார், சிறுமைப்பட்டு ஆவியில நொறுங்குண்டவனையே என்ன பண்ணுவாராம், தன் வார்த்தைக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பார். அவர் வார்த்தைக்கு நடுங்கணுமா, அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை தான் நோக்கி பார்ப்பாரா. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது சாதாரணமானதல்ல. இது அர்ப்பணிப்பு நிறைந்த வாழ்க்கை, சிலுவையை சுமக்கிற வாழ்க்கை. லேலூயா. உங்களுக்கு ஈஸியா எல்லாமே கிடைச்சிடாதுங்க. இந்த இயேசுநாதர் அவ்வளவு ஈஸியா எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டார். லேலூயா. அறியாமையின் காலங்கள்ல சின்ன பிள்ளைங்க அழுகுறது போல நம்ம அழுவும் போது கொஞ்சம் தட்டி கொடுத்து பலப்படுத்துவார். ஆனா பல வருஷமா விசுவாசியா இருந்துகிட்டு இன்னும் சும்மா சும்மா அழுகுறேன்னா சும்மாலாம் கொடுத்துட மாட்டார். வீட்டுல வேணா நீலி கண்ணீர் வடிக்கலாம், ஆண்டவர்கிட்ட வடிக்க முடியாது. கவனிக்கிறீங்களா? வீட்டுல நீலி கண்ணீர் வச்சு என்ன வேணா பண்ணிடலாம். அதுவும் வெப்பன் வச்சுன்னுக்குறாங்க லேடிஸ். லைட்டா அப்படி அழுதே எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறாங்க. ஆண்டவர்கிட்ட சாதிக்க முடியாது. அவர்கிட்ட சும்மா சும்மா கண்ணீர் வச்சு எதையும் வாங்கிட முடியாது. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சிறுமைப்பட்டு இருதயம் நொறுங்குண்டு, ஆவியில நொறுங்குண்டு வசனத்துக்கு முன்பாக நடுங்குகிறவர்களை தான் என்ன பண்ணுவாராம். பாயிண்ட் பை பாயிண்டா வர, சிறுமைப்பட்டு ஆவியில நொறுங்குண்டு. சிறுமைப்படுகிறதற்கு உங்களை நீங்க விட்டு கொடுத்திருக்கிறீங்களா? உங்களை பார்த்து கேட்கிறேன், சிறுமைப்படுகிறதற்கு உங்களை நீங்க விட்டு கொடுத்திருக்கிறீங்களா? என்ன, நான் ஒரு லிவிங்ல இருக்கிறேன், நான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். அந்த வாழ்க்கையில இருந்து அப்படியே என்ன கொஞ்சம் கீழே இறக்குறாங்க, அப்படியே என்ன சிறுமைப்படுத்துறாங்க. நான் சேர்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். ஐயா வேற ஒரு ஊழியக்காரர் வந்துக்கிறாரு, கொஞ்சம் தரையில உட்காடுறீங்களா அப்படின்னு சொன்னா நான் சிறுமைப்படுத்தப்படுகிறேன். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்க பகுதியில வசிக்கிறீங்க இல்லையா? நீங்கள் உங்களை சிறுமைப்படுத்துவதற்கு இடம் கொடுத்திருக்கிறீங்களா? அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் இந்த பகுதி ஜனங்களுக்கு நாம் சாட்சியா இருக்க முடியாது. லேலூயா. உங்களை எதிர்த்து ஒருத்தங்க பேசும்போது அமைதியா இருந்தீங்கன்னா அதுதான் சிறுமையின் அனுபவம். அமைதியா இருந்திருக்கிறீங்களா? தண்ணி பிடிக்கும் போது அமைதியா இருந்திருக்கீங்களா? ஐயா உங்களதான் கேக்குறேன். சிறுமையின் அனுபவம் என்பது, நான் நல்லா கெத்தா ஒரு சேர்ல உட்காந்துக்கிறேன், இப்ப என்ன கொஞ்சம் ஏந்திரு அப்படின்னா நான் ஏஞ்சிக்கணும். இந்த கேள்வி கேட்கிறோம் தெரியுமா? இது கேட்காம நான் நவுந்து போறேன் பாருங்க, நம்ம ஊர் பாஷையில பேசுறேன். அதுதான் சிறுமைக்கு என்ன விட்டு கொடுக்கிறது. ஆனா நான் சிறுமைக்கு விட்டு கொடுக்காம நான் எப்படி இருந்த ஆள் தெரியுமா? அவ்வளவு சீக்கிரம் இந்த சேர்ல இருந்து நீ என்ன எழுப்பிடுவியா? உங்களுக்கு விளங்குதா? சிறுமைப்படுவதற்கு நான் என்ன விட்டு கொடுக்கவே இல்லை. அப்ப நான் எப்படி சாட்சி கொடுக்க முடியும்? அந்த சூழலை எனக்கு அனுமதிக்கும் போது நான் சாட்சி கொடுக்கிறதுக்கான ஒரு ஊழிய வாய்ப்பை ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறார். ஆனா நான் என்ன பண்றேன்? கெத்தை எப்பவுமே விட்டுறக்கூடாது. லேலூயா. அவர் நோக்கி பார்க்க மாட்டாருங்க. சிறுமைப்பட்டு ஆவியில நொறுங்குண்ட அனுபவம். நான் ஆவியில நொறுக்கப்படணும். என் ஆவி, மனுஷனுக்கு ஆவி ஆத்மா சரீரம்னு இருக்கு. இந்த சரீரம் நம்மையும் மனுஷனையும் கனெக்ட் பண்றது, சரீரமாய் கனெக்ட் ஆகுறது. ஆத்மா என்பது எமோஷனலா, கோபம், அழுகை, சந்தோஷம், எமோஷனலா நாம மனுஷங்க கூட கனெக்ட் பண்ணிக்கிறது தான் இந்த ஆத்மா. இந்த ஆவி இருக்குது தெரியுமா? இதுதான் நம்மையும் தேவனையும் கனெக்ட் பண்றது. இந்த ஆவி நொறுங்கப்படணுமா, நொறுக்கப்படணுமா? ஆண்டவர்கிட்டயே நம்ம கெத்து காட்டிக்கிட்டு இருக்கிறோம் நிறைய பேர். ஃபர்ஸ்ட் மனுஷங்க கிட்ட என்ன பண்ணணும்? ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நீ சிறுமைப்படுறதுக்கு உன்னை விட்டு கொடு. ரெண்டாவது என் கிட்ட தாழ்மைப்படு.
என்கிட்ட உன் மனசை நொறுங்க விட்டு கொடு. இன்னைக்கு நிறைய மனசு கல்லு மாதிரி இருக்கு. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி சண்டை நடந்துச்சு, அந்த சண்டையை இன்னும் அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்குது வீட்டுல. எப்பயோ பக்கத்து வீட்டுக்கும் நம்மளுக்கு சண்டை நடந்தது, 20 வருஷம் 30 வருஷம் ஆச்சு, இன்னும் பேச்சுவார்த்தையே கிடையாது. அல்லேலூயா. நம்ம எப்படிங்க சாட்சி கொடுக்கறது? நீ சாட்சி கொடுக்காம நீ எவ்வளவு உட்காந்து சர்ச்சில் முங்கி ஆரம்பிச்சாலும் பிரயோஜனமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பல வருஷம் கிறிஸ்துவனா இருந்து என் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கூட நான் கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்தி காண்பித்து கொடுக்கலனா நான் கிறிஸ்துவனா இருந்து என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு சொல்றது விளங்குதா? ஐயா, ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நான் சிறுமைப்படுகிறதுக்கு என்ன விட்டு கொடுக்கணும், என் ஆவி நொறுக்கப்படுகிறதுக்கு நான் விட்டு கொடுக்கணும். மூணாவதுக்கு அப்புறமா வரேன். சிறுமைப்படுத்தப்படுகிற அனுபவம். தேவஜனமே, பாடுகள் இல்லாமல் பரலோகம் இல்லை. பாடுகள் இல்லாமல் பரிசுத்தத்திற்கான ஜீவிதம் இல்லை. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கொஞ்சம் அப்படியே குறுகலா போற மாதிரி இருக்கும், ஆனா விசாலத்துல கொண்டு போய் நிறுத்தும். ஆனா நம்ம எதிர்பார்க்கும் போதே எத்தனை ஆண்டவர் செங்கடலை பொழந்து விட்டோம் நமக்கு. எடுத்த உடனே ஆண்டவர் நல்லா ஓபன் பண்ணி நம்மள நல்லா அப்படியே அக்வாரியம்ல நடத்துற மாதிரி நடத்தின்னு போகணும். கலர் கலரா நம்மளுக்கு தெரியணும். போகும்போது சிறுமைப்படுறதுக்கு நான் என்ன விட்டு கொடுக்கணுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். அவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரமா இயற்கை நடக்கவில்லை. இயற்கை அப்பாற்பட்ட அற்புதங்களை அவர்கள் தங்களோட வாழ்க்கையில் இல்லையா, அது சாதாரணமா கிடைக்கலங்க. அவர்கள் 400 வருஷம் சிறுமையா இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம நிறைய சிறுமையின் சூழல்களை கடந்து போகிறோம் இல்லையா, ஆண்டவர் நம்மை வெட்கப்பட்டு போகாம நடத்துவார். அதுக்கு அத்தாட்சியம் இருக்குது, இதே அதிகாரத்தில் இருக்கிறது. கடைசியில ஒரு வசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது. கர்த்தர் 5வது வசனம், கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்து நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக. அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். அவர்களோ அப்போ நம்மை வெட்கப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? வெட்கப்பட்டு போவாங்க. எப்ப தெரியுமா? வசனத்துக்கு முன்பாக நடுங்குகிறவர்களே, சிறுமைப்படுகிறதற்கு உங்களை விட்டு கொடுத்தவர்களே, ஆவி நொறுங்குண்டு வாழ்வதற்கு உங்களை சமர்ப்பணம் பண்ணினவர்களே, நீங்கள் ஒரு நாளும் உங்களை பரியாசம் பண்ணுகிற சகோதரர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போவதில்லை. இன்றைக்கு எத்தனையோ நம்முடைய நண்பர்கள் நம்மை பரியாசம் பண்றாங்க, நம்ம ஏளனப்படுத்துறாங்க. எவ்வளவுதான் கூட்டம் நடத்துவேன், எவ்வளவுதான் லேலியான்னு கத்துவேன், எவ்வளவுதான் உட்காந்து பாட்டு பாடிட்டு இருப்ப. இன்னைக்கு அவருடைய இருதயங்களில் நம்மை குறித்த பரியாசம் இருக்கலாம். ஆனா இந்த பகுதியில இருக்கிற தேவ ஜனங்களாகி நீங்கள் இந்த பரம தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களாக மாறிவிடுவீர்கள் என்றால், நான் சொல்லுகிறேன், சிறுமைப்படுகிறதற்கு விட்டு கொடுத்து விடுவீர்கள் என்றால், இருதயம் நொறுங்குண்டு வாழ்வதற்கு விட்டு கொடுத்து விடுவீர்கள் என்றால், அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்துவார். அவங்கதான் வெட்கப்பட்டு போவாங்க, அவங்கதான் வெட்கப்பட்டு போவாங்க. கடந்த அமாவாசை பிரேயர் அன்னைக்கு ஊத்துக்கோட்டை பகுதியில் ஒரு கிராமத்துக்கு என்ன கூப்பிட்டு இருந்தாங்க. இதே போலதான் தெருவில் நடக்குது. கொஞ்சம் ஜனங்க வந்திருந்தாங்க. கரெக்டா என்கிட்ட மைக்கு கொடுத்தாங்க. மைக்கு கொடுத்த கொஞ்ச நேரத்துல மழை வந்துருச்சு. நான் எடுத்தோடனே பாட்டும் பாடல, பிரசங்கம் பண்ணல. ஆண்டவர் சொன்னார், நீ ஜபத்துல நடத்த எல்லாரையும். நான் ஜபத்துல நடத்திக்கிட்டே இருக்கிற, மழை வந்துருச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆண்டவர், இவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டு இவ்வளவு லாங்ல வந்திருக்கிறோம், மழையால தடப்பட்டுறக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், இருக்கிற இடத்தை விட்டு நகரவே நகராத, இருக்கிற இடத்த விட்டு நகரவே நகராத. ஒருவேளை என்னை இன்வைட் பண்ணவங்க நினைச்சிருக்கலாம், பாஸ்டர் ஒழுங்கா ஜெபம் பண்ணாம வரலையோ, மழை வந்துச்சு. உங்களுக்கு விலங்கு தானே சொல்றது? அந்த கிராமத்து ஜனங்க நினைச்சிருக்கலாம், பேர் கூட்டு போச்சுங்க, மழை வந்துச்சு. ஐயா அம்மா நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொன்னாரு, நகரவே நகராத,
நான் அப்படியே இப்படியே தான் மைக்கு பிடிச்சிட்டு ஜாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். மழை பேஞ்சுக்கிட்டே இருக்குது. நம்ம ஒரு ஊழியக்கார வந்திருக்கிறோன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஊழியக்காரெல்லாம் ஐயா மழை நினைக்கிறாரு, குடல் எடுத்துன்னு வந்தாங்க. நான் சொன்னேன், குடலாம் வேணாம் பிரதர், குடலாம் வேணாம் அப்படிங்க, என் பைபிளை என் ஃபோனை மட்டும் அப்படி எடுத்துகிட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி நடந்து ஜாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். கொஞ்சம் விசுவாசம் உள்ள ஜனங்கள் மழையை விட்டு ஏஞ்சி போகாமல் அப்படியே உக்காந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்படி ஜாம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். மழை போச்சு. அல்லேலூயா. மழை அப்படியே நின்றுச்சு. அந்த ஆண்டவர் வைப்பார். நின்றுச்சு. ஆறுதலா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்குள்ள முந்தி பேஞ்சதோட இன்னும் அதிகமா அடிக்குது. அப்பயும் இடத்த விட்டு நான் நகரவில்லை. ஒரு சிறுமையின் அனுபவம் தான். அந்த கிராமத்து ஜனங்களுக்கு நடுவில் ஒரு சிறுமையின் அனுபவம் தான். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, இருக்கிற இடத்த விட்டு நகராத. நகரவே இல்லை. கொஞ்ச நேரம் தான் பேஞ்சது. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது. அதுக்கப்புறம் ஒரே ஒரு டிராப் கூட மேல இருந்து வரல. நான் வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் ஒரே ஒரு சொட்டு மழை வரல. இந்த தேவன் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டாருங்க. அவருடைய வார்த்தைக்கு முன்பாக நடுங்குவன்னா, நான் ஒருவேளை சிறுமைப்படுகிறதற்கு நான் என்னை விட்டு கொடுக்காம, என் இருதயம் நொறுக்கப்படுவதற்கு நான் விட்டு கொடுக்காம, தொடர்ந்து மீட்டிங்கெல்லாம் போறோம். மழையில நஞ்சா தொண்டை போடுறோம். கொஞ்சம் கெத்து காட்டிக்கின்னு கொடை கொடுத்தோன்னுமே அப்படிங்க பிரதர், இல்லைன்னா அப்படியே எங்கன்னா பக்கத்து வீட்டில் போய் நின்றுக்கிட்டு அங்கே நின்று நான் மைக்கில் பேசுகிறேன், மழையில் நான் நினைக்க கூடாது அப்படின்னு நான் கொஞ்சம் கெத்து காமிச்சிருந்தேன்னா ஆண்டவர் நல்லா கொட்டுன்னு கொட்ட விட்டுருப்பார் மழையை. என்னால் மொத்தமே கெட்டு போயிருக்கும். இன்னைக்கு நிறைய வீட்டில் நிறைய இடங்களில் நாம் கெத்து காட்டுறதுனால தான் பாதி பிரச்சனையும் வருது. அல்லேலூயா. நம்ம வீட்டில் நாம பண்றதுக்கு நம்ம விட்டு கொடுக்கறதே கிடையாது. முன்பாக என்ன கிடையாது, நடுங்குகிறதே கிடையாது. நம்முடைய வீடுகளில என்ன நடக்குது, சிறுமைப்படுகிறதற்கு நாம் நம்மை விட்டு கொடுக்கறதே இல்லை. ரட்சிக்கப்பட்ட பாத்திரம் தான். ஞானஸ்தானம் எடுத்தவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஞானஸ்தானம் எடுத்த பாத்திரவான்களா இருக்கிறீங்க இல்லையா? உங்க வீட்டுல வர சிறுமையை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? உங்க வீட்டுல வர சிறுமைய அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? எப்படி அக்செப்ட் பண்றீங்க? அவர் 4 அடி அடிச்சா நம்ம 1 அடியாவது அடிச்சிடணும், அதுதான் சிறுமையா? அவர் 4 வார்த்தை விட்டா நான் 1 வார்த்தையாவது விட்டுறணும், அதுதான் சிறுமையா? உள்ள அவரை போட்டு குமுக்குன்னு குமிட்டு வெளியில வந்து அப்படி பரிதாபமா நடிக்கிறது. அல்லேலூயா. அம்மா அது சிறுமையா? அல்லேலூயா. அது சிறுமை கிடையாது. வசனத்துக்கு நடுங்குகிறவர்கள். வார்த்தை உங்களை குறித்து சொல்லுகிறது. கடவுளை கனப்படுத்துறது போல உங்க புருஷர்களை என்ன பண்ணணுமா? கனப்படுத்துறீங்களா? சொல்லுங்கம்மா. ஆவிக்குரிய ஜனமே சொல்லுங்க. சிஸ்டர்ஸ் மட்டும் பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சி கேளுங்க, உங்க வீட்டுக்கார கனப்படுத்துறீங்களான்னு கேளுங்க. கேளுங்கம்மா. கவனிங்க, நல்லா கவனிங்க. சிறுமப்படுறதுக்கு நான் என்னை விட்டு கொடுக்கவே இல்லை. அப்ப ஆண்டவர் எப்படி என்ன நோக்கி பார்ப்பாரு? அவர்கிட்ட நல்லா அடி வாங்கிட்டு திருப்பி 4 போடு அவரை போட்டுட்டு உட்காந்து அழுவுது. என் வீட்டுக்காரர் ரட்சி, என் வீட்டுக்காரர் குடிக்க கூடாது ஆண்டவர், என் வீட்டுக்காரர் சர்ச்சுக்கு வந்துடணும், ஊரெல்லாம் அவரை குடிக்காருன்னு சொல்லி சுத்தின்னு கிடக்குற நீ. அவர் எப்படி ரட்சிக்கப்படுவாரு? அவர் எப்படி ரட்சிக்கப்படுவாரு? அம்மா, உங்க மனசுக்குள்ள உங்க கணவனார குறிச்சு இருக்கிற உங்களுடைய பார்வை மாறணும். நீங்க முதல்ல அவர் குடிகாரன்னு சொல்றதை நிறுத்தணும். அப்பதான் அவர் குடிக்கிறத நிறுத்துவார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குதுதான். அப்போ உங்க நாவுல எப்ப பாரு ஏதாவது உங்க பிள்ளைங்களையோ உங்க வீட்டுக்காரையோ, வெறும் பெண்களை மட்டும் பேசுறேன்னு நினைக்காதீங்க, கணவனாருக்கும் சேர்த்து சொல்றேன், உங்க மனைவியோ பிள்ளையோ அவதூறான வார்த்தைகளை, கடவுளுடைய பிள்ளைங்க, உலகத்தார், கடவுளை அறியாதவங்க என்ன வேணா பேசுவாங்க,
ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து முங்கி எழுஞ்சிருக்கிறீங்க இல்லையா? பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்த தேவ ஜனங்களாகி நீங்கள் உங்கள் நாவுகளில இருந்து மரணத்திற்கு ஏதுவான மாம்ச சிந்தைக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசக்கூடாது. நாம் எல்லாம் ஆவிக்குரியவர்கள். வசனத்துக்கு முன்பாக நடுங்குகிறவர்கள் அவர்கள் ஆவிக்குரியவர்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமா இருக்கிறதா? அப்ப உங்க வீட்டுக்குள்ள சமாதானத்தை பேசுறீங்களா? உங்க வீட்டுக்குள்ள சந்தோஷத்தை பேசுறீங்களா? உங்க வீட்டுக்குள்ள ஜீவனை பேசுறீங்களா? அப்ப அது இல்லாம அவர் மட்டும் எப்ப பாரு கூப்பிட்டப்பெல்லாம் நோக்கி பாத்துறோம்னா எப்படி பாப்பாரு? அவர் சொல்றாரு, சிறுமைப்பட்டு ஆவில நொறுங்குண்டு என் வசனத்துக்கு முன்பாக நடுங்குகிறவர்களை ஏன் நான் நோக்கி பார்ப்பேன்? அவங்கதான் நான் நோக்கி பார்ப்பேன். கூப்பிடுற எல்லாரையும் நான் நோக்கி பார்த்துட மாட்டேன். எல்லாரையும் நோக்கி பார்த்துட மாட்டேன். இன்னைக்கு உங்க ஜெபத்துல ஒரு மாற்றம் உண்டாகட்டும். நீங்க ஆண்டவரே என்ன பாருங்கப்பான்னு சொல்றீங்கன்னா சிறுமைப்பட்டுட்டீங்களான்னு பாருங்க. இருதயம் நொறுங்குண்ட இருதயம் இருக்கான்னு பாருங்க. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணிக்கவே மாட்டாராம். அதுதான் வசனம் சொல்லுகிறது. ஏன் ஆவி நொறுங்கணும்? என் ஆவியில ஆத்மாவில நான் பெருமை பாராட்டிக்கிட்டு இருப்பேன்னா, நிறைய குடும்பத்துல சண்டை நடக்கும் போது என்ன நடக்குது? நாங்க யாரு தெரியுமா? என் குடும்பம் என்ன குடும்பம் தெரியுமா? நான் வரும்போது இதெல்லாம் எத்துன்னு வரலன்னா உன் வீட்டுல இந்த பொருள் எல்லாம் இருந்திருக்குமா? சண்டை போடும் போது நீங்க விடுற டைலாக் தான் பாதிக்கப்பட்ட. ஆண்டவர் சொல்றாருங்க, அந்த அந்த ஆவி இருக்குது இல்லையா, அந்த ஆவி ரொம்ப தலகணம் பிடிச்ச ஆவி. அது ஆண்டவர் சொல்றது அது நொறுங்கணுமா? அது நொறுங்காம அவர் உன்னை நோக்கி பார்க்க மாட்டாரா? நீ காலத்துக்கு உட்காந்து ஆண்டவரே இயேசுவே கதறிந்தா இருக்கும், பார்க்கவே மாட்டார். பல வருஷம் ஆச்சுங்க ரட்சிக்கப்பட்டு, இன்னும் என்ன சிறுமைப்படுத்திக் கொள்ளுகிற அனுபவம் வரல. எவ்வளவுதான் வசனம் கேட்டாலும் வரல. ரோட்ல யாராவது ஒருத்தர் நம்மள லைட்டா கொஞ்சம் ஏதோ ஒண்ணு. ஒரு முறை பேங்குக்கு நான் போனேன். நிறைய வயசானவங்க எல்லாம் இருக்கிறாங்க. குட்டி நான் கொஞ்சம் முன்னாடி நின்னுக்கிட்டுமா? அம்மா வாங்கம்மா நின்னுக்குங்கம்மா. அப்படி நான் கொஞ்சம் சின்ன பையனா இருக்கிறதுனால அப்படி நான் முன்னாடி விட்டுட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா பேங்க்ல பயங்கரமா சவுண்ட் கேக்குது. சண்டை, பயங்கரமான சண்டை. கியூக்கு தான் சண்டை. நீ எதுக்கு முன்னாடி வந்த? சண்டை போடுற ஆள் யார் தெரியுமா? எங்க சர்ச்சில் ஃப்ரண்ட் ரோல வெள்ளை புடவை கட்டின்னு நல்ல அல்லேலூயா அல்லேலூயா குதிக்கிற ஒரு ஆயா. ஆயான்னு சொல்லக்கூடாது, ஆண்டி தான். அது கத்துற கத்துக்கு எஸ்ப்பா இந்த பேங்க்ல தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்களே, நான் வெளில போயிட்டேன். அல்லேலூயா. தாவீது கோலியாத்தை வீழ்த்துறதுக்கு முன்னாடி ஒரு சிங்கத்தையும் கரடியும் வாயை கிழிச்சு போட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து தேசத்துல இருக்கு கோலியாத்து விழணும். என் வீட்டுக்கு விரோதமா போடுறாரு கோலியாத்து விடணும். ஜெபம் பண்றோமா இல்லையா? பண்றீங்களா இல்லையா? ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாரு? நீ கோலியாத்து கிட்ட வர்றதுக்கு முன்னாடி உன் வீட்டுக்கு எதிராக இருக்கிற உனக்கு விரோதமா இருக்கிற சிங்கத்தோட வாயை கிழிச்சிட்டு வான்றாரு ஆண்டவர். ஆனா நம்ம உட்காந்து நம்ம வாயை தான் கிழிச்சுன்னு இருக்கிறோம். சிங்கத்தோட வாயெல்லாம் கிழிக்கிறது இல்லை. உங்களுக்கு விளங்குதா? ஆண்டவர் சொல்றாரு, நீ கோலியாத்து கிட்ட ஆணியே புடுங்க வேணாம். ஃபர்ஸ்ட் சிங்கத்தோட வாயை கிழிச்சிட்டு வா, கரடியோட வாயை கிழிச்சிட்டு வா. உன் குடும்பத்திற்கு விரோதமா, உன் மந்தைக்கு விரோதமாய் போராடுகிற, உன் ஆடுகளுக்கு விரோதமாய் போராடுகிற, விழுங்க வருகிற சிங்கத்தையும் கரடியும் முதல்ல முடி. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய வேளையில நாம் நம்மை சரிப்படுத்துகிறது இல்லை. அவர் நம்மை நோக்கி பார்க்க வேண்டும் என்றால் இட் ஹாஸ் a quality. ஒரு தகுதி இருக்கு, குவாலிஃபிகேஷன் இருக்குது. அவர் எல்லாரையும் நோக்கி பார்த்துட மாட்டார். சிறுமைப்பட்டு ஆவியில நொறுங்குண்டு வசனத்துக்கு முன்பாக, அவருடைய வசனத்துக்கு முன்பாக நடுங்குகிறவர்களை தான் அவர் நோக்கி பார்ப்பாரா? வசனத்துக்கு முன்பாக நடுங்குற வாழ்க்கை இது ஆவிக்குரிய வாழ்க்கை, மாம்சத்தின் வாழ்க்கை அல்ல.
ரோமர் 8:8 வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 8:8 வாசிங்க. நான் வேகமா முடிச்சுடுறேன். வேகமா எடுங்க. புதிய ஏற்பாடு ரோமர். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்கவே மாட்டாங்களாம். அல்லேலூயா. மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா கையை தூக்குங்க. அப்ப நீங்களா பேய்ங்களா ஆவியா? நீங்களா? உங்களுக்கு வசனம் விளங்குதா? மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா ஒண்ணு பயங்கர ஆவிக்குரியவர்களா பயங்கரமா யோசிக்காதீங்க. பிளைனா வசனம் சொல்லுங்க. சதையும் நரம்பும் எலும்பும் உள்ளவர்கள் எல்லாம் உங்களுக்கு விளங்குதா? இப்ப சொல்லு. மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா கையை தூக்குங்க. எல்லாருமே பக்கத்துல பேய்க்குதான் செக் பண்ணிக்கணும். ஆவி எதனா உக்காந்துக்குதா? மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டாங்க. அப்ப நான் எப்படி தேவனுக்கு பிரியமா மாற முடியும்? எப்படி ஆண்டவர் நம்மளை எப்படி ஒரு ஆவிக்குரிய பரிமாணம் நிறைந்த வாழ்க்கைக்கு ஆண்டவர் அழைக்கிறார்னு பாருங்க. எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. எபிரேயர் 11:6 வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது போதுங்க. இங்க வசனம் என்ன சொல்லுது? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அங்க என்ன சொல்லுது? ரோமர் 8:8 மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்கவே மாட்டார்கள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மாம்சத்துக்கு உட்பட்ட ஜனங்களாகிய நீங்கள் கிருபையினாலே விசுவாசம் கொண்டு அவரே சொந்த ரட்சகர் என்று விசுவாசித்தபடி அவருக்கு பிரியமான ஜனங்களாய் மாறி இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? விசுவாசம் இல்லாமல் அவருக்கு பிரியமா இருக்கவே முடியாது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் அவரை பிரியப்படுத்தவே முடியாது. அப்ப நான் விசுவாசிக்கிறதுனால நான் யாரா மாறுறேன்? அவருக்கு பிரியமான பாத்திரமாய் மாறுகிறேன். இதுதான் இந்த ஆவிக்குரிய ஓட்டம். இந்த ஆவிக்குரியவனாக விசுவாசிக்கிற விசுவாசியா இருக்கிற நான் சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு இந்த வசனம், எந்த வசனத்தை கொண்டு நான் விசுவாசித்தேனோ, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளினார் இல்லையா? அந்த தந்தருளப்பட்ட இயேசு கிறிஸ்துவை உலக ரட்சகர் என்று நான் விசுவாசித்தபடியினாலே எனக்கு ரட்சிப்பு கொடுக்கப்பட்டது. அந்த விசுவாசத்தின் அடையாளமாய் இருக்கிற ஞானஸ்தானத்தை நான் பெற்றபடியினாலே பரலோகம் என் மீது ஒரு முத்திரையை போட்டிருக்கிறது. நான் பரலோகத்திற்குரியவன் என்று சொல்லி இந்த பரலோகத்திற்குரிய பாத்திரவான்களா இருக்கிற நாம எப்ப ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்க மாட்டாரு. சிறுமைப்படணும், இருதயம் நொறுங்கணும், வசனத்துக்கு முன்பாக நடுங்கணுமா. அல்லேலூயா. இந்த வசனத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணுமா? நடுங்கணுமா. நம்ம நடுங்குறோமா? நம்ம நடுங்குறோமா? நம்முடைய குடும்பத்துல வசனத்துக்கு அடுத்த நடுக்கம் இருக்கிறதா? பயம் இருக்கிறதா? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்களா? அவங்க ஆண்டவருடைய பிள்ளைகள். உங்க வீட்டுக்குள்ள சமாதானம் பண்ணுகிற வேலையை நீங்க பண்றீங்களா? அந்த நடுக்கம் இருக்கிறதா? வசனம் இன்டைரக்டா என்ன டைரக்டாவே சொல்லுது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவாங்க. அப்ப சமாதானம் பண்ணாதவங்க ஆப்போசிட் யாரு? அப்போனன்ட் யாரு? நமக்கு பிசாசு. அப்ப நீ சமாதானம் பண்ணலன்னா வீட்டுல நீ யார் பிள்ளை? வீட்டுல எப்ப பாரு சண்டை போட்டுனே இருந்தானா நீ யார் பிள்ளை? எல்லாத்துக்கும் சண்டை. சின்ன சின்ன நம்ம நல்லா நினைச்சுன்னு இருக்கிறோம். சண்டை போடுறதுனால ஏதோ ஒண்ணு நடந்துருது, வாழ்க்கை ஓடுதுன்னு கிடையாது. உங்கள் ஆத்மாவை நீங்கள் நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஆத்மாவை நீங்கள் கேடுள்ளதாய் மாற்றி கொண்டிருக்கிறீர்கள். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, அன்பு சகலத்தையும் தாங்குமா, சகலத்தையும் சகிக்குமா. சகிப்பு தன்மை இருக்கா வீட்டுல? வாலிப பிள்ளைங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு எல்லாம் சகிப்பு தன்மை இருக்கா வீட்டுல? எனக்கு பிடிச்சதுதான் நடக்கணும்,
எனக்கு பிடிச்ச சாப்பாடு தான் இருக்கணும், இல்லைன்னா சாப்பிட மாட்டேன். நான் ஹோட்டலில் ஃபாஸ்ட் ஃபுட்டில் வாங்கி சாப்பிடுவேன். நிறைய பிள்ளைங்க அப்படி இருக்கிறாங்க. தினமும் கறி இல்லைன்னா சோறு இறங்குறது இல்லை. சீக்கிரமா போய் சேர்ந்துருவேன் நீ கறி ஏத்துனுந்தா. உண்மைய சொல்றேன். பாதி பேருக்கு அதுவும் நம்ம எல்லாம் மெட்ராஸ் ஆளுங்களுக்கு நம்மளுக்கு நான்வெஜ் இல்லைன்னா ஏதோ ஒரு கையை ஊந்த மாதிரி ஆயிடுது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என் அப்பாவை போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன். அப்போ டாக்டர் சொன்னாங்க, அவர் எப்போ பார்த்தாலும் எப்பா பிரியாணி வேணுவாப்பா, பிரியாணி வேணுவாப்பா. அவரும் புளியாந்தோப்பு ஆளு தான், அங்கே வளர்ந்த ஆளு தான், பிறந்த அங்கேயே வளர்ந்த ஆளு தான். எப்போ பார்த்தாலும் பிரியாணி பிரியாணி. நானும் மனுஷன் கேட்குறாரு, அந்த காலத்தில் சில டைம் வாங்கி வரும், கொஞ்சமாக கொடுப்போம். இப்போ டாக்டர் சொல்லிட்டாங்க, பிரியாணியில் கை வச்சு ஆள் இருக்க மாட்டார், ஜாக்கிரதையாக இருங்க. நான்வெஜ் வாங்க 2 பீஸ் தான் அவரை சாப்பிடணும், அதுவும் மட்டன் தொடவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஐயாம்மா கவனிக்கிறீங்களா? உங்க மனசு சிறுமப்படுறதை விட்டு கொடுக்குறீங்களா? ஒரு சாப்பாடு விஷயத்துல கூட நம்ம கமிட்மெண்ட் ஆகுறது இல்லைங்க. சாப்பாடு விஷயத்துல கூட நம்மளுக்கு பிடிவாதம், பயங்கர பிடிவாதம். போன் விஷயத்துல பிடிவாதம், அல்லேலூயா. டிவி சேனல் மாத்துறதுல பிடிவாதம். நீ டிவி பார்த்தாலே பரலோகம் போவியான்னு தெரியல, இதுல சேனல் மாத்துறதுல வேற உனக்கு பிடிவாதம். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? நம்ம சிறுமைப்படுறதுக்கு விட்டு கொடுக்கணும், இருதயம் நொறுங்குவதற்கு விட்டு கொடுக்கணும். வசனத்துக்கு முன்பாக நடுங்கணுமா, நம்ம நடுங்கணுமா? நீங்க சிம்பிளா இந்த இடத்துல நீங்க தேவனுடைய வல்லமையை கொண்டு வருவதற்கு நமக்கு முக்கிய தேவை தேவனுடைய அன்புங்க. அன்பு. நிறைய பேர் சிறுமைப்படுத்துவாங்க, சிறுமைப்படுகிறதற்கு விட்டு கொடுங்க, சிறுமைப்படுகிறதற்கு விட்டு கொடுங்க. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு பாடல்களை கொடுத்து என்னை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். சும்மாலாம் உயர்வு கிடைக்காதுங்க. சிறுமைப்படுகிறதற்கு நான் என்னை பல வருடமாய் விட்டு கொடுத்தேன். பல வருடங்களாக சிறுமையின் பாதையில ஓடுவதற்கு நான் என்னை விட்டு கொடுத்தேன். இன்னைக்கு பெரிய பெரிய உயர்வுகளுக்குள்ள கர்த்தர் என்னை கொண்டு போகிறார். அன்னைக்கு நான் சிரமப்படாம நான் ஏன் சிரமப்படணும்? நான் ஏன் இந்த சேரை விட்டு ஏந்துக்கணும்? எனக்கு எதுக்கு மைக்கு கிடைக்கல? நான் ஏன் இந்த மூலையில உட்காரணும்? எனக்கு தான் நல்லா பாட தெரியுமே, எதுக்கு எனக்கு மைக்கு கொடுக்க மாட்டாங்க? எனக்கு தான் நல்லா மியூசிக் வாசிக்க தெரியுமே, எனக்கு எதுக்கு ட்ரம்ஸ் கொடுக்க மாட்டாங்க? எனக்கு தான் நல்ல பிரசங்கம் பண்ண தெரியுமே, எனக்கு எதுக்கு ஸ்டேஜ் கொடுக்க மாட்டாங்க? புலம்புறீங்களா இல்லையா? ஐயா இந்த வாரம் எனக்கு பாட்டே கொடுக்கல. ஒரு பாட்டுக்கு கூட புலம்புறீங்க. இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் பாட போறேன், இந்த வாரம் பாடலைன்னா மழை நின்றுமா? உங்களுக்கு விளங்குதா? சின்ன சின்ன காரியத்துக்கு கூட ஐயா நான் கோவப்படுறையா, சின்ன சின்ன காரியத்துக்கு கூட எனக்கு மனஸ்தாபம் ஆயிருதுயா. அப்ப என்ன நான் பைபிள் படிக்கிறேன், என்னதான் நான் சமாதானம் நிறைந்த கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்றேன்? ஐயா பாட்டு கொடுக்கலன்னு வீட்டுல போய் கம்ப்ளைண்ட் பண்றது. அது அந்த பெத்தவங்க இருக்கிறாங்க தெரியுமா, ஒரு பாட்டு தானே அடுத்த வாரம் பாடிக்கலாம் விடுமான்னு சொல்றது கிடையாது. யாரோ உன்னை பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க, அதுக்குதான் உனக்கு ஒரு பாட்டு கொடுக்கல, கொளுத்தி போடுறது அப்படியே. அல்லேலூயா. அப்படி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றது, நெருப்பு இன்க்ரீஸ் பண்றது. உனக்குள்ள சமாதானம் இருக்கா? சமாதானம் இருக்கா நமக்குள்ள? சின்ன காரியம் தான், பரவாயில்ல. ஆண்டவர் எனக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுப்பாருன்னு சொல்றதுக்கு உனக்கு வாய் வரல. உங்க இடத்துல நடக்கிறத சொல்றேன்னா, அல்லேலூயா. என் அழைப்பே அதுதான். போற இடத்துல இது மாதிரி எதனா உனக்கு 10 வச்சுட்டு வந்துடுறேன்னா, பாஸ்டர் ஃபோன் பண்ணி ஐயா நான் சொல்லி கொடுத்து கூட்டின்னு வந்தா நினைச்சுக்கிறாங்க எல்லாரும். அது இடத்துல அப்படிதான் எனக்கு பிரச்சனை. இந்த பாஸ்டர் பாவம் என்ன லோல் போட போறாரு. உண்மையிலே அவருக்கு இப்பதான் நேரில் நான் பாக்குறேன். அவர் அருமையான சகோதரர்கிட்ட தான் நான் பேசிட்டு வந்தேன். நல்லா கவனிங்க. ஏன் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், அதனாலதான் உங்ககிட்ட பேசுறேன். நீங்க மாறணும்னு விரும்புறேன், நீங்க மாறணும்னு விரும்புகிறேன். சமாதானம் பண்ணுகிற பாத்திரங்களாக நாம் இருக்கணும். நம்ம வீடுகளிலே நாம் சமாதானம் பண்ணுகிற பாத்திரங்களா இருக்கணும். தலைவலி வந்தா என்ன போடுறீங்க? தைலம். உங்க பக்கத்துல இருக்க கையை பிடிக்கல, கையை பிடிச்சி அவங்க கிட்ட கேளுங்க, கையை பிடிச்சி கேளுங்க. உங்க வீட்டுல நீங்க
தைலமா இருக்கிறீங்களா இல்ல தலைவலியா இருக்கிறீங்களா? நிறைய பேர் வீட்டுல தைலமா இருக்க வேண்டியவங்கள தலைவலியா இருக்கிறாங்க. லேலூயா. நிறைய அம்மா மாரெல்லாம் வீட்டுல உட்காந்து நல்லா முட்டி முட்டி ஜோம் பண்ணோம். ஆனா அது வாயை திறந்தா நல்ல வார்த்தையே வாயில இருந்து வராது. தலைவலியா இருக்கும் பேச. ரட்சிக்கப்படல நீ இன்னும். பரலோகம் போனோம்னா வாய்க்குள்ள சிம்பு போட்டுடணும். நிறைய பெரியவங்க வாய்க்கு சிப்பு போடணும். வாயில இருந்து ஸ்தோத்திரமும் ஆமேன்னு அல்லேலியோ மட்டும்தான் வரணும். பிள்ளைங்களை உட்காந்து சாப விட்டுன்னு இருக்காது. லேலூயா. இது கிறிஸ்துவ ஜீவிதம் இல்ல. பல வருஷமா உட்காந்து சர்ச்சில் உட்காந்து அல்லேலூயா ஓரா பாபான்ட்டு வீட்டுல உட்காந்து சாபம் விடுறேன். அது என்ன அபிஷேகம்? அது என்ன ஆவி? அது நல்ல ஆவி கிடையாது. சர்ச்சில் வேணா நீ அப்படி கை தட்டினா பரபரன்னு ஃபயர் பறக்கும். அந்த ஆயாதான் முதல்ல கை கட்டுற ஆளா இருக்கும். அது தட்டின உடனே அப்படியே அபிஷேகம் சர்ச்சில் இறங்கிடும். அப்ப மொத்த பேருக்குமே அந்த ஆயாதான் அபிஷேகத்தை லீட் பண்ணுதுன்னா உங்க எல்லாருக்குள்ள என்ன ஆவி இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு விளங்குதா? ஏன் நிறைய சர்ச்சில் நடக்கிறத சொல்றேன். நானு ஒரு பெரிய கேஸ் இருக்கும். சாதா பாட்டு பாடினாலும் அதுதான் கையை தட்டும். ஒண்ணு எல்லா சர்ச்சுக்கும் அபிஷேகம் வந்துடும். அது ஆவியே சரி கிடையாது. அது கை தட்டணும்னு உனக்கெல்லாம் அபிஷேகம் வந்துருதுன்னா புரியல எனக்கு. இன்னைக்கு கொஞ்சம் திருந்துவோம். பிரசங்க மைக்கு இன்னைக்கு ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுது. காரணம் என்ன தெரியுமா? எல்லாருக்கும் செய்தி கிடையாது. நீங்க திரும்பிக்கிட்டீங்கன்னா இந்த ஏரியா என்ன கேட்டையாது ரெண்டாவது கேட்டு. நீங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா ரெண்டாவது கேட்டு முழுசும் ரட்சிக்கப்படும். லேலூயா. கொலை பண்ணிருக்கிறீங்களா நீங்க? யாருன்னா உண்மைக்கு சொல்லுங்க. கொலை பண்ணிருக்கிறீங்களா இல்லையா? யாருன்னா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ என்ன இவர் கேட்கிறாரு? வேதத்தின் அடிப்படையில் கேட்க. ஒரு வசனத்தை வாசிங்க, நான் முடிச்சிடுறேன். 1 யோவான். வேகமா வாசிங்க. இட்ஸ் ஆல்ரெடி லேட். திருப்பிங்க 1 யோவான் எடுத்துக்கோங்க பார்க்கலாம் வேகமா. ஜீசஸ் கிறிஸ்ட். 1 யோவான் சாரி 3வது அதிகாரம் 14-15 வாசிங்க பார்க்கலாம். நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் இந்த மனுஷ கொலைபாதனுக்கு ஆங்கிலத்தில் என்ன பொருள் தெரியுமா? மர்டரரா. மர்டர் பண்றவங்களா. சகோதரனை பகைக்கிறவன் யாரா? கொலைகாரன். இப்ப சொல்லுங்க, கொலை பண்ணிக்கிறீங்களா இல்லையா? கணக்கே கிடையாது. கணக்கே. ஒரு கொலை பண்றதுக்கே இந்த ஊர்ல இருக்கிற நம்மளுடைய கோர்ட்டு நம்மளுக்கு அவ்வளவு தண்டனை கொடுக்கும்னா இந்த நியாயாதிபதி எவ்வளவு வேணும் நமக்கு கொடுப்பார். இந்த இடத்துல கொலை பண்றதுக்கு இல்ல ஐயா. தயவு செஞ்சு கேட்கறவங்க கொலைன்னா கொலை நினைச்சுக்காதீங்க. சகோதரனை பகைக்கிறவன், சகோதரனை பகைக்கிறவன் வசனத்தின் அடிப்படையில மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். உங்க சுத்தி இருக்கிற மனுஷங்களை நீங்க பகைப்பீங்கன்னா, பகை உணர்வு இருக்கும்னா, நாம யாரா இருக்கிறோம்? வசனத்தின் அடிப்படையில உங்க வீட்டுல இருக்கிற உங்க அண்ணனை, கூட பிறந்த அண்ணனையோ அக்காவையோ தங்கச்சியோ, இது கூட போய் நான் பிறந்தேன் பகைக்கிறீங்கன்னா நீங்க யாரு? கொலைகாரங்க. உனக்கு வந்து வாக்குப்பட்டம் பாருங்க. கொலைகாரங்க நீங்களாம், பச்சை கொலைகாரங்க நீங்களாம். ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்பு, சிறுமைப்படு, இருதயம் நொறுங்குகிறதுக்கு உன்னை விட்டு கொடு, இந்த வசனத்துக்கு முன்பாக நடுங்கு, அப்ப நீ கூப்பிடு. நீ எந்த தாழ்வறையில இருந்தாலும் உனக்கு செவி கொடுத்து உன்னை தூக்கிவிட இந்த தேவன் உண்மையின் நீதிமுடையவராய் இருக்கிறார். இந்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அப்போ நீ அவரை நோக்கி கூப்பிடுவனா, நீ இந்த நிலைமையில இருந்தாலும் சரி, நீ வந்தடையத்தக்க கண்மலை அவர்.
எல்லா கண்களை மூடுவீங்களா? இன்னைக்கு மனதார ஒரு அர்ப்பணிப்பு. ஆண்டவரே, நான் மனம் திரும்ப என்னை விட்டு கொடுக்குறேன். எனக்குள்ள உங்களுடைய தெய்வீக அன்பு இருக்கட்டும். எனக்குள்ள அந்த அன்பு இருக்கட்டும். ஆண்டவரே, என் ஆளுகை செய்யுங்கப்பா, என் ஆளுகை செய்யுங்கப்பா. ஏதோ வசனத்தை கேட்டோம், சிரிச்சோம் அப்படின்னு கடந்து போயிடாதீங்க. இன்னைக்கு இந்த வசனத்துக்கு முன்பாக நடுங்குகிறவனை அவர் நோக்கி பார்ப்பார். இந்த வசனத்துக்கு முன்பாக நடுங்குகிற தேவ பிள்ளைகளை அவர் நோக்கி பார்ப்பார். இந்த சரீரம் சிறுமைப்படுவதற்கு நாம் விட்டு கொடுக்கணும். இன்னைக்கு நம்மை சுற்றிலும் அடிமைத்தனங்கள் இருக்கிறது. இந்த சரீரம் விட மாட்டேங்குது. அதெல்லாம் குடிய விட முடியல, போதை வஸ்துக்களை விட முடியல. ஆண்டவர் சொல்றாரு, உன் சரீரத்தை நீ சிறுமைப்படுத்துவாய் என்றார். கொஞ்சம் சிறுமைப்படுத்து. உன் மனசு நொறுங்குகிறதுக்கு விட்டு கொடு. அப்போ நீ வியாதியில இருக்கும் பொழுது நீ கூப்பிட்ட நான் உனக்கு பலப்படுத்துவேன், உனக்கு சுகத்தை கொடுப்பேன். சில பேருக்கு அடிமைத்தனத்தை விட்டுற முடியாது. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே ஜெபம் பண்ணுங்க ஐயா, ஆண்டவர் சுகத்தை கொடுத்துடணும். நீ எதை பண்ணிக்கிட்டு இருக்கிறியோ அதை விட்டுறவே மாட்டேன். ஆனா இந்த இயேசுநாதர் சுகம் கொடுத்துறனா கொடுக்க மாட்டார். உன் பாவத்தை நீ விட்டாதான் கொடுப்பார். வசனத்துக்கு முன்பாக நீ நடுங்கினாதான் உனக்கு விடுதலை கொடுப்பார். ஒருவேளை வியாதியோடு கூட இருப்பீங்கன்னா, ஐயா நான் நிறைய பாவத்துக்கு இடம் கொடுத்து எனக்கு வியாதியோடு கூட இருக்கிறேன், குடும்பத்துல சண்டைகளும் சச்சரவுமா இருக்கிறது, என் குடும்பத்துல போராட்டமா இருக்கிறது, என் குடும்பத்துல ஒரே பிரிவினையா இருக்கு ஐயா, எப்ப வாழ்க்கை முடியும்னே தெரியல, என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில சண்டையா இருக்குது ஐயா, எப்பொழுதும் போராட்டம். தேவ பிள்ளைய, இன்னைக்கு நீ சிறுமைப்படுத்துவன்னா உன்னுடைய ஈகோ, உன்னுடைய எல்லாத்தையும் நீ இழந்துட்டு விட்டுட்டு என்ன நான் தாழ்த்துறேன்ப்பா, என்ன நான் தாழ்த்துறேன்ப்பான்னு சொல்லுவீங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், சொல்லுகிறது நம் பரதேசிகளா இருக்கிறோம் இந்த உலகத்துல. அந்த மென்டாலிட்டி நமக்கு வரட்டுங்க. நம்மளுடைய வீடு பரம வீடு, பரலோகம். அந்த ஆசை, அந்த ஏக்கம் இருக்கா? கூடாது. எல்லாரும் சொல்லுவீங்களா? பேசுங்க ஆண்டவர்கிட்ட. ஜீசஸ் அப்பா என்ன அர்ப்பணிக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். எனக்குள்ள இருக்கிற மாம்ச உணர்வுகள் மாறட்டும். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் உமக்கு பிரியமாய் இருக்கவே முடியாதப்பா. நீங்க நம்முடைய ஊழிய பாதைகளில நம் சிறுமைப்படுகிறதற்கு நம்மை விட்டு கொடுக்காததுதான் இன்னைக்கு நம்முடைய வளர்ச்சிகள் குன்றுகிறதற்கு காரணமா இருக்கிறது. தேவ சமூகத்துல நாம் சிறுமைப்படுகிறதற்கு விட்டு கொடுக்கிறதே இல்லை. அவருக்கு முன்னாடி போய் லிஸ்டா பிரேயர் வைக்கிறோம். ஆனா அவருடைய விருப்பம் என்னன்னு கேட்கறதுக்கு கொஞ்சமாவது அமைதியா இருக்கிறதுக்கு வாய் இருக்கா, மனசு இருக்கா? எனக்கு ஆண்டவர் கேட்கிறாரு, ஜப நேரத்துல கொஞ்சம் சிறுமைப்படு, உன் இருதயம் நொறுங்குகிறதுக்கு விட்டு கொடு. உன் மனசுல எல்லா கல்லையும் எடுத்து வச்சுக்கிட்டு, உன் மனசுல எல்லா காயங்களையும் பல வருடத்துக்கு முன்பாக நடந்த சம்பவங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு ஆண்டவர் மாத்திரம் நோக்கி பார்க்கணும்னா அவர் பார்க்க மாட்டாரு. இன்னைக்கு இந்த பாரத்தை எல்லாம் நான் பலிபீடத்தின் மேல வைக்கிறேன்பா, என்னுடைய ஈகோவை எல்லாம் பலிபீடத்தின் மேல வைக்கிறேன். என்ன நீங்க ஆசீர்வதிங்கப்பா, என்ன பொறுப்பெடுங்கப்பா. எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அவரை பார்த்து சொல்லுங்க. மண்ணான மனிதனா என்னால் எதுவும் ஆகுமா? மண்ணான மனிதனா என்னால் எதுவும் ஆகுமா? உன் பிள்ளையாய் நான் வாழக்கூடுமா? உன் பிள்ளையாய் நான் வாழக்கூடுமா? மண்ணான மனிதனா என்னால் எதுவும் ஆகுமா? உன் பிள்ளையாய் நான் வாழக்கூடுமா? உன் பிள்ளையாய் நான் வாழக்கூடுமா? பாவியன் மீது எனிந்த அன்பு அப்பா, சித்தமின் மீது வாழ தெரியலையே. பாவியன் மீது
புரியலையே சித்தங்கள் மீது வைத்து